Hey guys, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்தமல்லி துவையலும் கொத்தமல்லியோட மருத்துவ குணங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொத்தமல்லி துவையல் செய்யறதுக்கு நான் 1 கப் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன். நான் கொத்தமல்லியோட வேரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்டோட நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லியை சாப் பண்ணுற கேப்பில் நம்ம கொத்தமல்லியோட மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம அன்றாட சமையலில் பயன்படுத்தும் முக்கிய பொருளில் ஒன்று பார்த்திங்கன்னா அது கொத்தமல்லி தான். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கண் நோய்கள் குணமாகுது. அதுலேயும் மஸ்குலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கண் நோயை இந்த கொத்தமல்லி குணப்படுத்துது. ஏன்னா நம்ம கொத்தமல்லியில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சைட் போன்ற கனிம சத்துக்கள்லாம் நிறைஞ்சு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லியை தினசரி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா அது செரிமானத்தை அதிகரிக்கும். கொத்தமல்லியோடைய மனம் நிறைந்த ஒரு நறுமண எண்ணெய் இருக்குது. அது பேர் பார்த்திங்கன்னா சிட்ரோனெல்லோல் அப்படின்னு சொல்கிற ஒரு நறுமண எண்ணெய். அது நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் நம்ம உணவில் நிறைய கொத்தமல்லியை சேர்த்துட்டு வந்தோம்னா ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இப்போ இவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த கொத்தமல்லியை வச்சு நம்ம ஒரு துவையல் செய்யலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் லைட்டாக வறுபட்ட உடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்க போகிறேன். நான் துவையலுக்கெலாம் மோஸ்ட்டாக கருப்பு உளுத்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம கருப்பு உளுத்தம்பருப்பில் துவையல் அரைச்சோம்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்து அதே பேனில் நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு நான் புளி எடுத்துக்க போகிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த துவையலில் நம்ம பெருங்காயம் சேர்த்து அரைக்கிறதாலும் அரைச்சிக்கலாம். இன்னமும் நல்ல மணமாக இருக்கும். அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இது துவையலுன்றதுனால நம்ம நிறைய தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். இது துவையலுன்றதுனால நம்ம கொஞ்சம் திக்காக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த துவையலை நம்ம சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட கொத்தமல்லி துவையல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye from me, Abhirami Ravichandran.